ஹாய் ஒருவன் செகண்ட் மிட்டம்க்கான 2025 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கிறவங்க 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இருக்கிறவங்க கவனிங்க. ஸோ நாளைக்கோ இல்லை எப்போ ஏன்னா முடியாதவங்கெல்லாம் ஃபுல்லாக கவனிங்க. 10 1 மார்க் புக் பேக் வந்துரு தம்பி. நீ பாஸ் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர் படிப்பீங்க. 11th பப்ளிக் இல்லாதனாலேயே நிறைய பேர் இப்படி நினைக்கிறீங்க. ஸோ 10 1 மார்க் வந்துடும். அப்போ புக் பேக்கிலுக்கு 7th சாப்டர் 8th சாப்டர் 9th சாப்டர் 5 மார்க்கெல்லாம் 1 மார்க்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிரு. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 7.1லேருந்து 1 கண்டிப்பாக கேட்டுறாங்க. ஏன் இங்கே 2 கேட்டிருக்காங்க. 7.1ல் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வச்சுருக்கேன். 7th சாப்டரில் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும், 8th சாப்டரில் என்னெல்லாம் இந்த 2 சாப்டர்லேயே ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. 40+ நீ 50க்கு 45 வரைக்கும் எடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால் 7.1ல் கண்டிப்பாக ஒரு சம் சாரஸ் ரூல் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சாரஸ் ரூலில் 2 சம் இருக்குது, 2 எக்ஸாம்பிள் சம் இருக்குது, ரெண்டுமே பார்த்துருங்க. யூனிட் வெக்டார் இதுவும் கேட்குறாங்க, அண்ட் லேம்டா பெர்பெண்டிகுலர் இந்த சம்மும் கேட்குறாங்க, அண்ட் டிட்டர்மெண்ட் எடுக்க சொல்லி கேட்குறாங்க. டிட்டர்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே பார்க்கணும். ஸோ இந்த 5 2 மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் அதில் பார்த்தாலே ஓகே. அண்ட் இது ரிப்பீட்டட் 7.2ல் இருக்கிற எக்ஸாம்பிள், அண்ட் இதுவும் ரிப்பீட்டட் 7.4ல் இருக்க லாஸ்ட் 5 6 5வது சம்மும் இம்பார்ட்டன் தான், 6வது சம்மும் இம்பார்ட்டன் தான். 7.4ல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொலீனியர் கேட்பாங்க, இல்லைனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்பாங்க 8.2ல். ஸோ அந்த இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஒரு 3 மார்க் எழுதலாம். ஸோ அடுத்து இந்த சம் இம்பார்ட்டன் தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரூஃப் ரொம்ப இம்பார்ட்டன், அடிக்கடி ரிப்பீட் ஆகுது சரிங்களா. ஆனால் இவங்க 6க்கு ஒரு வேல்யூ வச்சு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்பாங்கன்னு தோணல, இது ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக இது வருதுன்னு நான் சொல்கிற மாதிரி இந்த சம் கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் ஸ்கியூ மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோ, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஸ்கியூ மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோ. ஃபேக்டர் தீரமில் 1 கண்டிப்பாக வந்துடும். இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஃபேக்டர் தீரமில் 2nd 5th 6th எது வேணாலும் வரலாம். ஸோ அதிகமாக கேட்குறது இதுதான், இல்லைனா 8 ABCன்னு வரும் அந்த சம்மு. அடுத்தது வேண்டாம், பார்க்க வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோப்ளானார் 8.2ல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோப்ளானார் 2 தான் இருக்குது. கோப்ளானார் ஒரு 3 சம் இருக்குது எக்ஸாம்பிளோட சேர்த்து. ரைட் ஆங்கிள் 2 சம் இருக்குது. 2ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அதே மாதிரி தீரம் என்ன வரும் அப்படின்னா குவாடிலேட்டர் 4F 12வது சம்மு 8.1ல் அதே தீரம் மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு தீரம் செக்ஷன் ஃபார்முலா, இன்டர்னல் டிவிஷன் செக்ஷன் ஃபார்முலா. இந்த 3 தீரம் படிச்சின்னா ஒரு தீரம் கன்ஃபார்ம், ஏன் 2 தீரம் கூட வர வாய்ப்பு இருக்குது. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா பார்த்துக்கோ. பட் வெக்டர் அல்ஜீப்ராவில் 3 தீரம் நான் சொன்ன தீரமும் கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நல்லா பார்த்துக்கோ, 5 மார்க் எழுதிடலாம். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது இதுவும் பார்க்கணும். 7.4ல் ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்கும். ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி, அதாவது இப்படி ஸ்கொயருன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. 3 எக்ஸாம்பிள் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த 3 எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7.4ல் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லாமல் 2வது 3வது 4வது எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். எப்படி பாஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். நான் தான் சொல்கிறேன்ல, அட்லீஸ்ட் 7 சாப்டர் 8 சாப்டர் 2 மார்க் 3 மார்க்காவது படிங்க. 9 சாப்டர் இருக்கவங்க 9 சாப்டர் விட்டுருங்க, ஒன்றும் பார்க்கணும். 9 சாப்டர் வேணால் இருந்ததுன்னா இது பார்த்துக்கோ. லிமிட் ஆஃப் θ → 0 sin θ/θ = 1 இந்த ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. இது மட்டுமாவது பார்த்து போய்க்கோங்க 9 சாப்டரில். ஸோ 7 8 படித்தாலே போதும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். 9 சாப்டரில் நான் சொன்னேன் இப்போ இந்த ரிசல்ட் மட்டும், லிமிட் ஆஃப் θ → 0 sin θ/θ = 1 பார்த்தா போதும். அண்ட் 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7th சாப்டர் 8th சாப்டர் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சினால எல்லா 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். நான் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அந்த PDF வைக்கிறேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே PDF இருக்கும். அந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு.